திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய அறக்கட்டளை ஒரு நீளம் கலாச்சாரம் அறக்கட்டளையில் கானா பாடகி இசைவாணி அவங்க ஐயப்பனை பற்றி இழிவுபடுத்தி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த மதத்தில் அது இருக்கா, இந்த மதத்தில் இது இருக்கான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு பிரச்சனையை உருவாக்கும் வகையில் அவங்களுடைய பாடல் அமைஞ்சிருக்கு. போகிறோம், விரதம் இருக்கோம், அதை பின்பற்றுறோம், அதை விட கஷ்டத்தை நாங்கள் உணர்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயப்ப சாமிமார்கள் 48 நாள் விரதம் இருந்து குடும்பத்தை பிரிஞ்சிருந்து பக்தியோடு இருக்கக்கூடிய ஆன்மீக பூமியில் ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாதான்னு சொல்லவே இல்லை. பெண்கள் வந்துட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பெண்ணு தான் இசைவாணி புரிஞ்சுக்கணும். முதல்ல பெண்கள் தமிழகத்திலிருந்து நாடு முழுக்க மாலை போட்டு டெல்லி, உத்தரப்பிரதேச, குஜராத், கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு பல மாநிலங்கள்லேருந்து நாடு முழுக்க இருந்து ஐயப்ப சாமிமார்கள் எல்லாம் மாலை போட்டு வராங்க. ஆனால் இந்த ஐயப்ப சாமி கார்த்திகை மாதம் பிறக்கும் போது பிறந்து ஐயப்பனை வழிபடும் பொழுது இது மாதிரியான ஒரு மத பிரச்சனையை உருவாக்குற வகையில் ஐயப்ப சாமிமார்களுடைய மனம் புண்படும் வகையில் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த பாடல் அந்த நீளமுடைய மார்கழி மாதத்தினுடைய மக்கள் இசை இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் கூடிய சாதாரண குடும்பத்தை சார்ந்த பெண்கள் சின்ன ஐயப்ப சாமி கூட என்ன இப்படி பேசுறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழக அரசோ காவல்துறையோ இதுவரையில் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கல. மற்றவர்கள் தவறு செய்தால் தனிப்படை அமைத்து தேடக்கூடிய காவல்துறையும் தமிழக அரசும் இது மாதிரியான இசைவாணி என்கின்ற அவர்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ இயேசு பாடல்களை பாடக்கூடிய ஒரு கானா பாடகி, சிலுவையை கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தோடு சிலுவை சுமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய குறைகளையோ பிரச்சனைகளையோ பேசுறதுக்கு மேடை அமைச்சு அவங்க பேசலாம். நாங்க சரி பண்ணிக்கிறோம், நாங்க போகிறோம், அது எங்களுடைய விருப்பம். இன்னொரு மேடையில இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் ஐயப்பனை பத்தி இழிவுபடுத்துறாங்க. இன்னைக்கு ஏராளமான பேர் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏராளமான பேர் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. காவல்துறை கிட்ட இந்து முன்னணி சார்பில் ஐயப்பமார்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கு புகார் கொடுத்திருக்கோம். அந்த வீடியோ வந்து இவ்வளவு பிரச்சனையாகி வைரலாகி இருக்கும் போது கூட அந்த வீடியோ இன்னும் நீக்கப்படாம இருக்கு. அந்த இசைவாணி அந்த பெண்ணின் மீது வழக்கு கூட குறைந்தபட்சம் பதிவு செய்யல. ஒரு மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய நேரங்களில் இது மாதிரி வீடியோ வருது. ஐயப்பமார்கள்ல கருத்து தெரிவிக்கிறாங்களே, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமே என்று தமிழக அரசோ காவல்துறையோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை துரிதமாக செய்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட இன்னமும் கூட அந்த வீடியோ பரவலாக பரவப்படுகிறது. 1,00,000 பேர் எதிர்க்கிறாங்க, 4 பேர் அதை ஆதரிக்கிறாங்க. 1,00,000 பேர் எதிர்க்கக்கூடிய உணர்வை அரசும் காவல்துறையும் புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோவை உடனடியாக அந்த மார்கழி மக்கள் இசையிலிருந்து நீக்கப்படணும். இதற்கு இடம் கொடுத்தா ரஞ்சித்தினுடைய அந்த கல்ச்சுரல் ட்ரஸ்ட் வழக்கு பதிவு செய்யணும். கிறிஸ்தவர்களாக இருந்து இன்னொரு மதத்தினுடைய சம்பிரதாயங்கள்ல தலையிடக்கூடிய இசைவாணி மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி காவல்துறை ஆணையாளரை சந்திக்க முயற்சி பண்ணோம். மழையின் காரணமாக வெளியில் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம புகார் கொடுத்திருக்கோம். உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து நாம கிளம்புறோம்.